ஒரு போராட்டம், கொலைப்பாடுல போராட்டம். திருக்குவளையில 50 ஆண்டுகளாக மக்களே வாழாத கருணாநிதியின் வீட்டை பளிங்குல போட்டு வச்சிருக்கேன். அவர் பயன்படுத்திய புத்தகங்களை, பொருட்களை எல்லாம் கண்ணாடி குடுவைக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய கொலைப்பாடு அரசு உயர்நிலை பள்ளியில ஒரு தரம் இல்ல, கட்டணம் இடிஞ்சு விழுகுது, சீலிங் கான்கிரீட் எல்லாம் பொத்து பொத்து இடிஞ்சு விழுகுது. அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குற்றம் சொல்றாங்க, எங்களுடைய உயிருக்கு ஆபத்து, எங்களுடைய உயிருக்கு மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான மாணவர்களுடைய உயிருக்கும் ஆபத்து என்று. கொலைப்பாடுல படிக்கக்கூடிய பிள்ளைகளோட பள்ளிக்கூடம் தரமற்றதாக இருக்கு. ஆனா திருக்குவளையில கருணாநிதியினுடைய வீட்டை பள்ளிங்களை ஓட்டு வச்சிருக்கான். அப்படின்னா இந்த அரசு கருணாநிதி குடும்பத்துக்கான அரசா இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசா என்பதை தாய் தமிழ் சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க. யாருக்காக இவங்க வேலை செய்யறாங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து பார்க்கலீங்க, இங்க என்ன பிரச்சனை யோசிச்சு பாருங்க. அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே, நான் கம்யூனிஸ்டுக்கு எதிரானது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் இந்த வெண்மணியில இந்த இடங்கள்ல முழுக்க சாணிப்பால் சவுக்கடினால பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க, பாதிச்சாங்க, பன்னெடுங்காலமாக இருந்தது. அதையெல்லாம் சுத்தம் செய்து இந்த மக்களுக்கான அதிகாரத்தை வழங்கியது கம்யூனிஸ்ட் கட்சி தான், மாற்று கருத்தே இல்ல. பண்ணையார்கள் கிட்ட இருந்து கூலி ஆட்களை விடுதலை செய்தது கம்யூனிஸ்ட் தான். இன்னைக்கு அதே கம்யூனிஸ்டுக்காரர்கள் அதே பண்ணையார்களிடம் கூலி ஆட்களாக போய்விட்டார்கள். அந்த கூலி ஆட்களை மீட்பதற்காக தான் நாம் தமிழர்